வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுனர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் UPI செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். UPI செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார்.
திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் இன்று முதல் LHG கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு AC பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த LHG பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார். பேரு சுரேஷ், நான் கொளத்துல தான் வரேன். சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இது இப்போ LHP கோச்னு இன்னையில இருந்து விட்டுருக்காங்க. இது அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா கிளீனாவும் இருக்கு. அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. சாதாரண நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே ஒரு சார்ஜர் தான் போட முடியும். இப்போ குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.